அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ 3 தேவியர்களும் வந்து இந்த 3 தெய்வங்கள் தான் காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், உருவாக்கும் கடவுள். 3 பேரும் குழந்தையாயிட்டு இந்த வேலையை அடுத்து யார் பார்க்கறது? ஸ்தம்பிச்சு போயிடுமே. அதனால இவங்கள திருப்பி கொண்டு வரணும். அதாவது நம்ம வந்து யோசிப்போம். இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் கேட்டிங்கன்னா லாஜிக்கலாக யோசிக்கணும். ப்ரூஃப் தேடணும்னா இதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணணும். நம்ம யோசிப்போம், கடவுள்கள் குழந்தையாக மாறிடுமா? அப்போ அந்த நேரத்தில் வந்து ஜனனமே இருக்காதா, அழிவே இருக்காதான்னா நம்ம நிறைய குதர்க்கமாக கேட்கலாம், கேட்கலாம். ஆனால் இந்த எர்த், இந்த பூமின்றது பல மில்லியன் வருஷமாக இருக்குது. இந்த பல மில்லியன் வருஷத்தில் ஆல்மோஸ்ட் டெட் இயர்ஸ்லாம் சிலது இருக்குது. அதாவது ஐஸாகவே இருந்தது, வெறும் ஐஸாகவே இருந்தது. அது ஒரு டைம் சொல்லுவாங்க, ஐஸாகவே இருந்தது. இன்னொரு டைமில் வந்து ஒரு எரிமலைகளும் இயற்கை சீற்றங்களாக இருந்தது. அந்த டைமில் இருந்து டைனோசரஸ்லாம் இறந்தது. இந்த மாதிரி இது வந்து டார்மண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி டார்மண்ட்டாக இருந்ததுக்கு பல சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த டேட்டை பார்க்கும்போது, இந்த வரலாறுகள் பார்க்கும்போது, இதை வந்து நான் கதைகள்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா கதைகள்னால் ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி நினச்சிப்பாங்க. இது வந்து வரலாறு. நீங்கள் க்ராஸ் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர் வரும். இதை வந்து அடுத்த லெவலில் போகும்போது ஆர்கியாலஜிஸ்ட்டோ நம்ம வரலாறையும் ஆர்கியாலஜியும் கம்பேர் பண்ணால் இதுக்கான ப்ரூஃப் தாராளமாக கிடைக்கும்.